அப்பா நீர் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின எல்லா ஆண்டவர் அப்பா நேரத்துக்காக நாட்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீ நல்ல சமாரியனா இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் காயங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஆற்றின தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில கூட இந்த குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலை செய்கிற இடத்த உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வியாபாரம் பண்ணுகிற இடத்த உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அப்பா ஏசாயா 60:20 உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. எத்தனோ ஆண்டவர் துக்கத்தோடு கூட இருக்கலாம், கவலோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம் அப்பா. இன்றைக்கு அந்த வேதனைகள் மாறுபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையில கூட அப்பா இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்துக்காக ஆண்டவரே ஒரு கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிஷப் டேவிட் பண்ட ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லா விசுவாச குடும்பத்துக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சபையில் நடக்கிற திருமணத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காணவர் திருமணத்தை போல ஆண்டவரை விசேஷமாக நடக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆரம்பம் முதல் முடிவு ஆண்டவரை அளவில்லாமல் தேவ பிரசுரம் இந்த இடத்துல ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவர் அப்பா தேவ செய்தியை கொடுக்கிற ஆண்டவரே பிஷப் ஐயாவுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு எடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை அவரை எடுத்து வல்லமையா தேவன் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவருக்கு எல்லா சரீர பலன்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை இன்றைக்கு மாறுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்தை நல்ல சுகத்துக்காக பலனுக்காக ஆரோக்கியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரை கொண்டு ஆண்டவரே அப்பா நீர் என்ன வார்த்தை பேச போகிறோ அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரை நாங்கள் கேட்க அதுபடியாக நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தாழ்த்து கிடைக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லு. பிரியான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தின் பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியளிக்க அழைத்ததான பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் பேராயர் கலாரிட்டா அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக, பேசுவாராக. எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நாம் செய்திக்கு முன்பதாக ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க நான் விரும்புகிறேன். கடந்த நாட்களில் நமக்கு 2வது ஆராதனை நடத்துவதற்கு தடையாக இருந்ததற்கு காரணம் நம்முடைய சபையில் அதிக வெப்பம் சூடு இருக்கிறதுனால. அதனால் இது பால் சீலிங் போட்டு இதில் ஒரு ஏசி அமைக்க தேவன் தடைகளை உடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இதற்கேற்ற பணத்தை, பொருளாதாரத்தை, உதவிகளை, சகாயத்தை செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் ஒருமனப்பட போகிறோம். ஆண்டவர் அப்படி செய்யும்படியாக உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி இந்த தடை இனி வரக்கூடாது. தேவன் நமக்கு தேவையை தர வேண்டும். நம்முடைய இந்த காரியத்தில் ஒரு பெரிய விஷயத்தை கர்த்தர் செய்யணும், அற்புதமான காரியத்தை செய்ய வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் யாரையும் பார்க்கக்கூடாது. வலது கரத்தை மாத்திரம் வசதி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபைக்காக திட்டோம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாரும் உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க.
ராதா ராமா சாதா ராகா தோலா பாக்கா சாகா ராகா கூலா பாக்கா தியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவையான பால்சிலிங் போடப்படவும், தேவையான ஆண்டவரை ஏசிகள் அமைக்கப்படவும் ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை இதற்கு வேண்டிய அல்லேலூயா நல்ல பேட் சிஸ்டங்கள், இசைக்கருவிகள் கிடைப்பதாக. ஆண்டவரை தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சத்துரு விலகுவதாக. அல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறதான வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் விலகுவதாக. ஆண்டவரை சீக்கிரத்தில் தேவன் ஒரு மகிமையான அற்புதத்தை செய்வீராக. இது உம்முடைய ஆலயம், இது உம்முடைய ஊழியம், இது உம்முடைய நாமத்தை ஆண்டவரை தொழுது கொள்கிற பணிந்து கொள்கிற தேவாலயம் திருச்சபையா ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களா வாய்களை திறந்து. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடையும் உடைக்கப்படட்டும், தடை உடைக்கப்படட்டும். உதவிகள் வரட்டும், பரத்திலிருந்து உதவிகள் வரட்டும். ஓ அல்லேலூயா. வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, மேற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கட்டும். ரீகாதா ராதா ரூபாதா லாகா தூராபா காதியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரமா என்ன செய்ய போறாரு? பால்சீலிங் போட்டு ஏசி அமைக்க போறாரு. ஒரு நல்ல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பலன் உண்டுன்னு அறிக்கையிட்டால் தேவன் அந்த பலத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஆதாரத்தை, அந்த மேன்மையை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ல. இரண்டாவது ஜெப குறிப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான நல்ல தேவ பிள்ளை அருமையான ரவிக்குமாருக்காக ஒரு ஜெபம் பண்ணு. ரவிக்குமார் முன்னாடி வாங்க. அபிஷேகம் பெற்ற பாஸ்டர் விக்டர் ஐயா வாங்க. அபிஷேகம் பெற்ற ஐயா வாங்க. ஸ்தோத்திரம். அவருக்கு சரீரத்தில் கர்த்தர் நல்ல சுகத்தை தரணும். கடந்த நாட்களில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில குறைபாடுகள் இருப்பதாக காலையிலே எனக்கு செய்தி சொன்னாங்க. அவருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தரணும். ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து எப்படி இரு சுகமான வசனம் அதுதான். அதனால் நல்ல சுகத்தை கர்த்தர் தரணும். வேத வசனம் சொல்லுகிறது, வியாதியஸ்தர்களுக்கு மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அந்த வசனம் எங்கே இருக்குது? மார்க் 16, 15, 16 பாருங்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. மார்க் 15. வியாதியஸ்தர்களுக்கு மேல் கைகளை வைப்பார்கள், சுத்தமாக. நான் கை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை வயிற்றில், சரீரத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. கர்த்தர் நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தினால என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென். அவங்க மேலே நாங்கள் 4 பேரும் கை வச்சு ஜெபிக்க போகிறோம். பேர இறங்குவாங்க, பக்கத்தில் வாங்க. எல்லாரும் அவர் முழங்கால் படிக்கணும். ஒரு நிமிஷம் வாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எல்லாரும் அல்லேலூயா. அவர் சுகமாக கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா தடையும் உடைக்கப்படணும். ஓ ஸ்தோத்திரம். எல்லா குற்றமுறைகள் மன்னிக்கப்படணும். ஓ அவரை குணமாக்க கூடாதபடி தடை பண்ணுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் விலகணும். அவருக்கு விரோதமாக இருக்கிற செய்வினை, புள்ளி சுனிய கட்டுகள், விரோதங்கள், மந்திரம், தந்திரங்கள் எதுவாயிருந்தாலும் எல்லாம் பரலோக அக்னியினால சுட்டெரிக்கப்படணும். இந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய மகனுடைய சரீரத்தில் கரத்தை வைப்பாராக. தழும்புள்ள கரம் அவரை தொடட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக. நாங்கள் ஊழியக்காரர்களுடைய மகனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ரீதா ராமாகா ஷூதா ராகா குலாபா காதா ராபாதியா
பரிபூர்ண ஆரோக்கியம் சரீரம் முழுவதிலும் உண்டாவதாக. ஆரோக்கியம் உண்டாகட்டும். வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள், மண்ணீரல் பிரச்சனைகள், ஆண்டவரை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த நாளங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. சாத்தானே, உன் கையை எட்டு என்று சொல்லி அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிற சுகவீனத்தை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆரோக்கியம் உண்டாவதாக. கர்த்தாவே, நீ கொண்டு சுகமாக்கினதற்காக நன்றி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், விடுவிக்கும் வார்த்தை நிறைவேறட்டும். கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். மகன் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்ததற்காக, தொட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். நம்முடைய திறவுகோல் வசனம் யார் சொன்னது? அவங்க பேர் சொல்லுங்க. செல்வக்கனி அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஆமே, சத்தமா கை தட்டுங்க. ஆமே, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இயேசு செய்கிறார். இதுதான் நம்முடைய திறவுகோல் வசனம். இதிலிருந்து 100 பிரசங்கங்கள் இருக்கிறது. அதில் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணிட்டேன். இந்த சப்ஜெக்ட், நீங்கள் பேச போகிற சப்ஜெக்டில் மீண்டும் அதே இடத்துக்குள்ளே நான் வர்றேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம நிறைய வசனங்களை தியானிக்கணும் பாருங்க. வசனங்கள் தான் நமக்கு கண்களை திறக்கும், காரியங்களை உண்டாக்கும். 11:6 விசுவாசத்தினால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். இந்த வார்த்தையை நம்ம வேறு ஒரு விதமாக அதை நாம் தியானிக்கும் போது, விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நம்ம யோசித்து நம்ம அதை தியானிச்சா என்ன வருது? விசுவாசத்தோடு இருந்தால், எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல பிரியமா இருக்காருன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் நம்ம மீது பிரியமா இருக்கிறார். அதுக்கு இங்கிலீஷ்ல யாராவது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? பேச மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஜீசஸ் லவ்ஸ் மீ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், பிரியமாக இருக்கிறார், அன்பு பாராட்டுகிறார். அதுக்கு காரணம் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? லவ் பண்ணுவார், பிரியமாக இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை யாருமே எப்படியோ பயன்படுத்தி அசிங்கமாக்கி, கேவலமாக்கி, குடும்பம் சீரழிஞ்சு, வீடு சீரழிஞ்சு எப்படி தான் போகுது. அல்லேலூயா. ஆனால் நாம் இதை பொல்லாததை நல்ல காரியத்துக்கு, நல்லதை பொல்லாததுக்கு பயன்படுத்தாமல் நல்லதை நல்லதுக்கே பயன்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் கைத்தட்டி அல்லேலூயா சொல்லணும். இயேசு உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். எப்படி, எதனால் அன்பாய் இருக்கிறார்? விசுவாசமாய் இருந்தால் அவர் நம் மீது அன்பாய் இருக்கிற விஷயம் கூடும் காரியம். அல்லேலூயா. எப்படி அப்படின்னு கேட்டா, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது, ஏதேன் தோட்டம் என்பது ஒரு சபைக்கு அடையாளம். இப்ப இது ஒரு ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. இந்த கூடுவாஞ்சேரி பகுதியில் இது ஒரு பெரிய ஏதேன் தோட்டம். ஸ்தோத்திரம். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஆதாம் ஏவாளோடு, ஆண்கள் பெண்களோடு, விசுவாசிகள் விசுவாச பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்களோடு தேவன் என்ன செய்வாராம்? பேசுவார். ஆமென். ஆண்டவர் அன்பாய் தேடி வந்து அவர்களிடத்தில் பேசுவார்.
நம்மிடத்துல பேசுவார். அதான் நம்மிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி கரந்தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நிறைய வசனங்களை நம்ம படிக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும், அதை தியானம் பண்ணணும், அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். நலமானதை என்ன செய்யணும்? சொந்தம். எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னு 100க்கு 100 நீங்க விசுவாசிக்கணும், நம்பணும். அல்லேலூயா. இப்போ யாருக்கு பேசுறாரு? உங்களுக்காக பேசுகிறார், எனக்காக பேசுகிறார். சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோட பிரியமா இருக்கணும்னா விசுவாசம் தேவை. ஆண்டவர் எங்களோட பிரியமா இருக்கணும்னா விசுவாசம் மிக மிக அதிகமா தேவை. அப்படி அதிகமா நமக்குள்ள விசுவாசம் பெருகும்போது ஆண்டவர் எங்களோட பிரியமா இருப்பாரு. அல்லேலூயா. கரெக்ட். ஆமென். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம்லாம் வேண்டாம், பணம் தான் வேணும். எனக்கு விசுவாசம்லாம் வேண்டாம், ஒரு பெரிய நல்ல ₹1,00,000 2-3 லட்சம் ரூபா இருக்கிற வேலை தான் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னால் அது ஆவிக்குரிய சிந்தனை இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தனை என்பது தேவன் நமக்கு பிரியமாய் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. எனக்கு ஆர்டினேஷன், ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்த பாஸ்டர் பேர் ரெவரண்ட் டாக்டர் திருமறை பெரியார் யோகு ஞானப்பிரகாசம் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. இயேசுவின் 2ஆம் வருகை, இயேசுவின் வருகை, உயிர்த்தெழுதல், அதை பற்றி ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே பெரிய புஸ்தகத்தை எழுதி சிறந்த முறையில் பாராட்டு பெற்ற திருமறை பெரியார் என்ற பாராட்டு பெற்றவர் அவர். கர்த்தருக்கு கிறிஸ்தவத்திலே திருமறை பெரியார், பெரியார் பெரியவர் அப்படின்னு பாராட்டு பெற்றவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்தியாவிலேயே. அவர் தான் எனக்கு ரெவரண்ட் பட்டம் கொடுத்தாங்க, அதாவது சுப்ரமணியன் பாஸ்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த ஐயா ஸ்தோத்திரம் இந்த விசுவாச விஷயத்தில் ரொம்ப உறுதியாக உற்சாகமாக இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் அரிசி தான் இருக்குமா, கொஞ்சம் அரிசி தான். கொஞ்சம் அரிசி பொங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு புருஷனுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்காங்க, அவங்க ஒய்ஃபுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து தோட்டத்துக்கு பின்னாடி போய் முருங்கை இலைகளை நிறைய பறித்து அதை ஒரு சட்டியில் 3/4 வாசி போட்டு அதை தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு வேக வச்சு இந்த முருங்கை இலையை அவிச்சு அதை முருங்கை இலையில் முருங்கை கூட்டு மாதிரி செஞ்சு அதை சாப்பிடுவாங்க. லேசாக உப்பு லேசாக போட்டு அதில் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. சில ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வாரங்கள் சில மாதங்கள் கூட அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஆசீர்வாதம் இருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம். 100 பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி கொடுக்குறாங்க, 100 பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்குறாங்க, 100 அநாத பிள்ளைகளுக்கு சோறு போடுறாங்க, 100 கை கால் விளங்காத பிள்ளைகளுக்கு சோறு போடுறாங்க, வேலை கொடுக்குறாங்க. சோத்திரம். 200 பேருக்கு பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க. பெரிய பெரிய சபைகளுக்கு கட்டி கிட்டத்தட்ட 400 சபைகளை உருவாக்கியிருக்காங்க. எனக்கும் 3 வருஷம் சோறு போட்டிருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு 3 வருஷம் சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. IPA, இந்தியா பெந்தேகோஸ்தே அசெம்பிளி சபை, அதில் எனக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம். என்ன நடந்தாலும் இயேசுவை குறைச்சி பேச மாட்டேன். சோறு இல்லாமல் ஆக்கிட்டேற நீர் ஆண்டவரா, என்னைய பட்னியா போட்டேற நீர் என்ன ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. அவங்களால் இயன்றதை சாதித்து இயேசுவை பற்றி மேலானவைகளை சொல்லி, இயேசுவை பற்றி சிறப்பானவைகளை சொல்லி வாழ்ந்ததனால அவங்க விசுவாசத்தின்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கோடிகளுக்கு உன்னதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ் பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு அவங்க பையன்தான் தலைவர். முழு தமிழ்நாடு, முழு இந்தியாவுக்கும் தமிழ்நாடு SPC முழு பெந்தேகோஸ்தே சபைகளுக்கும் அவங்க மகன் யோகு ஞான பிரகாசத்துடைய மகன் டேவிட் பிரகாசம் தான் தலைவர். அவர் இறந்துட்டார், ஐயா இறந்துட்டார், தலைவர். இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட ஒரு தேவ குடும்பம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் விசுவாசம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கணும், விசுவாசத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும், விட்டுவிடக்கூடாது.
எனக்கு வேலையே கிடைக்கலன்னு ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது. எனக்கு சம்பளமே கிடைக்கலன்னு சொல்லி ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது. எல்லா காலத்திலும் நம் தேவனை மகிமைப்படுத்த விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் அற்புதமாய் செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் வாசியுங்கள். காலையில் நாங்கள் என்ன பார்த்தோன்னு சொன்னால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவன் விசுவாசத்தில் எப்படி உயர்த்தினார், எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், எப்படி அவர்களோடு கூட இருந்தார். 3 பகுதிகளை தியானிச்சார். தேவனுக்கு எப்படி பிரியமா நடந்தாங்க அவங்க. அதனால தேவன் அவர்கள் பேர ஜீவ புஸ்தகமாகிய வேத புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து காலையில் 1 மணி நேரம் தியானிச்சோம். சிறப்பாக தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ என்ன தியானிக்கிறோம்னா 11 எபிரேயர் 11 விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம் என்ற தலைப்பில் ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே அதில் 21 பேர் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் காலையில் 3 பேரை பார்த்துட்டோம். இப்போ ஒரு சிலரை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 4வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 32வது வசனமா? 11 32வது வசனம். நான் என்ன சொல்ல போகிறேன் கவனியுங்கள். கிதியோன் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றான். தொடர்ந்து வாசிங்கள். பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது என்பவர்களையும் குறித்து நான் விவரம் சொல்ல முடியுமா? காலம் போதாது. நிறைய சாட்சிகள் இருக்கிறது, நற்சாட்சிகள். இதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அங்கே பக்தன் எழுதுகிறார். எபிரேயர் புஸ்தகத்தை எழுதுகிறவர் எழுதுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியிலே நடந்தார்கள், நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். இங்கதான் சிங்கங்களின் வாய்களை யார் அடைத்தது? யார் அடைச்சது? யார் சொன்னது? அவங்களுக்காக கை தட்டுவோம். பேர் சொல்லுங்க. கோதாவரி அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டுவோம். அல்லேலூயா. தானியேல் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டுற அளவுல தேவன் அவனுடைய விசுவாச வாழ்க்கையை கனப்படுத்தினார். நற்சாட்சி பெற்றவர்கள்ல பட்டியலில் இவங்கெல்லாம் வராங்க. எத்தனை பேர் வராங்க? 21 பேர் வராங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வராங்க. ஆனால் இதில் 21 பேரை மட்டும் தான் வாசிக்க முடியுது. ஆமென். இந்த 11ஆம் அதிகாரத்தில் 21 பேர் தான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 11ஆம் அதிகாரத்தில் 21 பேரை நம்ம அதில் காண முடிகிறது. சிங்கிகளின் வாய்களை அடைத்தான். அல்லேலூயா. இவர் ஏன் சிங்க வாயை அடைக்கணும்? தானியேல் எதுக்கு சிங்க வாயை அடைக்கணும்? அவருக்கு வேற வேலை இல்லையா? சிங்கத்து வாயை கட்டி போட்டு கலைகிறாரு. அவருக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாசியுங்கள். 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 11:33. போதும். அது இல்லை. தானியேல் 1:6 வாசி. 1:6க்கு போகும். அவர்களுக்குள் யூதா புத்திரரிலே தானியேல், அனனியா, மீஷாவேல் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, யூதா புத்திரர்களுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க? தானியேல், அனனியா, ஈசாவேல், ஆசரியா. இவங்கெல்லாம் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தீபாவளி எல்லாரும் கை தரலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிஞ்சதை டக்குன்னு அடிக்கணும். அப்பதான்
ஆண்டவர் மகிமைப்படுவார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே இருக்கிறார்கள், நடக்கிறார்கள் என்று அறிந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களை கவனிங்க, இங்க என்ன சொல்றாருன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்படி விடல. விசுவாசத்திலே வேதம் சொல்லுகிற விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம் என்று சொல்லுகிற அந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றாரு, உபதேசம் சொல்லுகிற அவர் என்ன சொல்றாருன்னா பட்டியல் கொடுக்குறார். நமக்கு எல்லாரும் தெரியும், ஆனா அவர் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. இதெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க. விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள், நற்குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வெளியே நம்முடைய நற்குணம் வெளியே வரணும், நம்முடைய செயல்பாடு வெளியே வரணும். நல்லது செஞ்சோம் அப்படிங்கிற அந்த நற்கிரிய வெளியே வரணும், நம்முடைய செயல்பாடு வெளியே பேசப்படணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்வது அல்ல, அது கிரியையில வெளிப்படணும், கிரியையில செயல்படணும். கிரியையில நம்ம நின்று சாதித்து அதில் வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். ஜெயம் மிக அவசியமாக இருக்கிறது. விசுவாச சோதனை, விசுவாச பரீட்சை, விசுவாசத்தில் பாடத்தில் நம்ம ஜெயிக்கணும். அதில் நம்ம தோற்று போகக்கூடாது. விசுவாசம் எதற்கு வைக்கப்பட்டிருந்தது? அந்த பாடப்புத்தகம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா விசுவாசமாகிய பாடப்புத்தகம் நாம் வெற்றி பெறுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கைக்கு, நீதியின் வாழ்க்கைக்கு வெற்றி பெறுவதற்காக இந்த விசுவாச பாடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச பயணம், விசுவாச பாடம், விசுவாச யாத்திரை, விசுவாச ஜீவியம், விசுவாச ஜெய ஜீவியம், இது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நாம் ஜெயம் பெற வேண்டும். ஜெயம் பெற்றால் தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியும். நம்ம ஜெயம் இல்லைன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பரீட்சை வச்சாரு. என்ன பரீட்சை வச்சாரு? அந்த பழத்தை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பரீட்சை, அவ்வளவுதான். அதுல அவன் ஜெயம் பெற்றானா தோல்வி பெற்றானா? என்ன பெற்றான்? தோல்வி அடைந்து போயிட்டான். இப்ப அந்த ஒரு மனுஷன் செஞ்ச அந்த ஃபெயிலான பாடத்துக்கு நம்ம எல்லாரும் பரிச்சை எழுதி கிடக்கோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தனித்தனியா பரிச்சை எழுதுறோம். அந்த விசுவாசத்துக்கு நம்ம இப்ப ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஜெயம் பெற்றாதான் என் கூட நீ நடக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஜெயம் பெற்றாதான் அவர் கூட நடக்க முடியுங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்குது. அதுதான் என்னது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜெயம் கொண்டவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். போல அருள் செய்வன் சொல்றாரு. 4வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து யார் கூட நடப்பாங்க? யார் சொல்றா இது? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னோடு கூட நடப்பார்கள். யார் நடப்பாங்க? வெற்றி பெற்றவங்க, பாஸ் பண்ணவங்க, பரீட்சையில வெற்றி பெற்றவங்க, பரீட்சையில பாஸ் பண்ணவங்க என் கூட என்ன செய்வாங்க? நடப்பாங்க. வெற்றி பெற்றவங்க தான் பாத்திரவான்கள், பரிசுத்தவான்கள். வெற்றி பெறணும், விசுவாசத்துல வெற்றி பெறணும், விசுவாசத்துல ஜெயம் பெறணும், விசுவாசத்துல வாழணும், விசுவாசத்துல ஓடணும், விசுவாசத்துல நற்சாட்சி பெற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இவங்க எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். அதுல ஒருவர் யாரு? இந்த தானியேல். அந்த தானியேல் அவங்க கூட அவன் நண்பர்கள் எத்தனை பேரு? 3 பேர். யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அல்லேலூயா. அப்ப நம்ம கூட ஜெபிக்கிறவங்களை தான் நம்ம யாரா வச்சிருக்கணும்? நண்பர்களா? படம் பார்க்குறவங்க, சோவாரிட்டு தெரிகிறவங்க, கோழிக்காக விளையாடிட்டு இருக்கவங்க, கல்லடிச்சுக்கிட்டு விளையாடிருக்காங்க, சினிமா கதை பேசுகிறவங்க, வீணான வார்த்தைகளை பேசுகிறவங்க, அசிங்கமான புத்தகத்தை பார்க்குறவங்க, அசிங்கமான வலைதளத்தை பார்க்குறவங்க, இவங்க கூடலாம் நம்ம சேரக்கூடாது. அல்லேலூயா. யார் கூட சேரணும்? ஜெபிக்கிறவர்களோடு சேரணும். தானியேல் யாரை கூட வச்சிருந்தான்? ஜெபிக்கிறவர்களை கூட வைத்திருந்தான். யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வச்சிருந்தான். ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாரை நண்பராக வைத்திருந்தாங்க? ஜெபிக்கிற தானியேலை நண்பராக வைத்திருந்தாங்க. அடுத்த வசனத்துக்கு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1:8 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் தானியேல் 1:8. தானியேல் ராஜ
ராஜாவின் போஜனத்தினாலும் தானியேல் பாருங்க எப்படிப்பட்ட வேறுபாட்டின் ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் செய்தான் என்று சொன்னால், போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் திராட்சரசத்தினாலும். தீட்டுப்படுத்தலாகாதென்று. திராட்சரசத்தில் என்ன தீட்டுப்பட்டு போயிடும்? கொஞ்சம் யோசிங்க. திராட்சரசம் நம்ம தீட்டுப்படுத்துமா? இப்போ நம்ம திராட்சரசம் திருவிருந்துக்கு யூஸ் பண்றோம், நம்ம தீட்டா இல்லை இல்லையா? அருவாளோடு அலையிறாம்பா, பொல்லாதவனா இருப்பான் போல, கத்தியோடு அலையிறாம்பா, அவன் பொல்லாத மனுஷனா இருப்பான் போல. அப்போ வீட்டில் நம்ம கத்தி வச்சு காய்கறிலாம் நறுக்கிறோம்னா அப்போ நம்ம பொல்லாதவனா? கத்திரிக்கு சோத்திரம், அதுதான் கரெக்ட். அம்மா சொல்ற விஷயம் என்னன்னா, கத்தியை வச்சு நீங்க என்ன செய்யணும்? காய்கறி நறுக்கலாம், ஆனால் மனுஷனை குத்தக்கூடாது, தவறானது செய்யக்கூடாது, நல்ல காரியம் செய்யணும். அதுபோல இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசத்துல அந்த திராட்சை ரசத்தை நம்ம பிழிஞ்ச உடனே குடிச்சா அது என்ன செய்யும்? ஒழிஞ்சாது. அதை புளிக்க வச்சு அதை சாராயமாக்கி கல்லாக்கி அதில் போதை வர வச்சு குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தீட்டு. அல்லேலூயா. பணம் இருக்குல்ல, பனைமரம் பார்த்துருக்கீங்களா? யாராவது கருப்பாங்க பனைமரம்? எங்கள் ஊரில் ஃபுல்லாக பனைமரம் தான், வீடு சுற்றியெல்லாம் பனைமரம் தான். எங்கள் வேலையே பனைமரத்தில் ஏறுற வேலை தான், எங்கள் வேலையே பயணிக்காய் காய்க்கிற வேலை தான். பாருங்க, அந்த பதநீரில் 2 வகை இருக்கு. பதநீர் இருக்குல்ல, பதநீர் அந்த சாட்டி, அதுக்கு இந்த அதாவது பாலை வரும், அதை லேசாக சீவி விட்டா நைட்டு ஃபுல்லாக சொட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு ஒரு கலசம் அதில் வைப்பாங்க, மண் கலசம். ஒரு கயிறை கட்டி அந்த மண் கலசத்தில் ஒரு கட்டி போடுவாங்க. அப்போது அதில் சுண்ணாம்பு தடவாங்க. இதில் அந்த கலசம் இருக்குல்ல, கலசத்தில் ஃபுல்லாக சுண்ணாம்பு தடவிடுவாங்க. சுண்ணாம்பு அப்படி லைட்டாக அப்படி அந்த கோட்டு மாதிரி அப்படி ஃபுல்லாக தடவி விட்டுருவாங்க. தடவி விட்டுட்டா நைட்டு ஃபுல்லாக அந்த சொட்டுன்னு விழுறது அது நிறைஞ்சிடும். எது நிறைஞ்சிடும்? அந்த கலசத்தில் நிறைஞ்சிட்டு காலையில் பனை ஏறி அந்த கலசத்தில் உள்ள திருச்சுடையில் ஊற்றிக்கிட்டு இறங்கிடுவாங்க. இப்படி ஒரு கலசம் 2 கலசம் இல்லை, 10 கலசம் 15 கலசம் 20 கலசம் வரைக்கும் கட்டுற பனையெல்லாம் இருக்குது. சில இதில் 2 கலசம் தான் கட்ட முடியும். அப்படி அந்த பனையிலேருந்து 17 இறக்கி குடித்தா இனிக்கும். இதில் இன்னொன்று இருக்குது, சுண்ணாம்பு தடவக்கூடாது, வெறும் கலசத்தை மட்டும் கட்டணும். அதில் அந்த 17 பிடிச்சி அதை கொண்டு போய் ஒரு பெரிய பானையில் வச்சு அதை நல்ல வைக்கப்பூட வச்சு கட்டி ஒரு 2-3 நாள் புளிக்க வைப்பாங்க. அதுக்கு பிறகு அதை குடித்த பிறகு நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட சண்டீர் தெரியுமா, அப்படி தண்ணீர் இப்படி பண்ணிடுவோம், அது போதை ஏறிடும். அல்ல இல்லையா? அப்போ அது கல், அதுக்கு பேர் என்னது? கல். அப்போ பதநீரில் 2 வகையான பதநீர் இருக்குது. கல் பதநீர் இருக்குது, நல்ல பதநீர் இருக்குது. பயன்படுத்துகிற விதம் பாருங்க. இங்கே இவன் என்ன சொல்கிறான்? திராட்சை ரசம். அவங்க அரசர்கள் மாளிகையில் என்ன செய்வாங்க? திராட்சை ரசம், போதை உள்ள திராட்சை ரசம் குடிப்பாங்க. எனக்கு போதை உள்ள திராட்சை ரசம் குடித்து நான் தேவனுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் பத்திரமா இருக்கான். யாரு? தன்னை தீட்டுப்படுத்தாமல் தானியேல் காத்துக் கொண்டான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். வாயை தீட்டுப்படுத்தக்கூடாது. வாயில கெட்ட வார்த்தை பேசினா வாய் தீட்டுப்பட்டுரும், கெட்ட காரியத்தை கேட்டால் காது தீட்டுப்படுத்துறோம். அல்லேலூயா. கெட்டதை போய் மோந்து பார்த்தா சாராயம் நல்லா இருக்குது அப்படின்னு உறிஞ்சா அது தீட்டுப்பட்டுரும், மூக்கு தீட்டுப்பட்டுரும். அல்லேலூயா. குடிச்சா வாய் தீட்டுப்பட்டுரும். ஆமென். கண்ணில் அசிங்கமானதை பார்த்தா கண்ணு தீட்டுப்பட்டுரும். சரீரம் தேவையில்லாத வேலையை செய்தால் அது சரீரம் தீட்டுப்பட்டுரும். இவன் சொல்கிறான், நான் திராட்சை ரசம் ஆகிய, அதுக்கு இப்போ உள்ள பேர் என்னையா அந்த மதுபானத்துக்கு? ஒயின். என்னது அது? ஒயின். எங்கே போகிறப்பா? ஒயின் ஷாப்புக்கு போகிறேன். என்ன ஷாப்புக்கு? ஒயின் ஷாப்புக்கு போகிறேன். அது பெருமை. ஒயின் ஷாப்புக்கு போகிறேன், துட்டு கடைசி ஷாப்புக்கு குடிக்கறி போகிறார், ஒயின் ஷாப்புக்கு போகிறேன். அதில் இல்லையா? ஆமாம். அங்கே போயிட்டு குடிச்சிட்டு நடு ரோட்டில் ட்ரெஸ் இல்லாமல் கிடக்கும். நல்லா குடிச்சிட்டு நடு ரோட்டில் ட்ரெஸ்ஸே இல்லை, வேட்டி மட்டும் கொடுத்துருக்காரு. நான் வந்து அவுந்து போச்சு. நாய் கடிச்சு அந்த வேட்டியை இழுத்து துணி இல்லாமல் ஆதாம் மாதிரி கிடக்கான் பாருங்க. அப்போ அந்த போதை அவனுடைய வாழ்க்கையை
தரம் குறைஞ்சதாக தரையில் விழுத்தள்ளுது. அதனால தான் ஆண்டவர் மதுபானத்தை பாராதே, மதுபானத்தின் மேலே அது பெரிய பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு நாள் பிரசங்கம் வரும். நாங்களாம் நம்ம போகலை இல்லையா. நம்ம மதுபானத்தை பார்க்கக்கூடாது. அது பாம்பை போல கொட்டிடுமோ இல்லையா. ஆமாம், மயக்கிடுமோ. அந்த மதுபானம் எழுந்திரும், மயக்கிடும். எவ்வளோ பெரிய மனுஷனாக தான் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் அதை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிடுவான். அந்த இதுக்கு போயிட்டு அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும், சப்புன்னு போயிடும். ஆமே பிரியமானவர்களே, மதுபானத்தை குடித்த உடனே கெட்ட சுவாபமெல்லாம் வந்துடும், கெட்ட பழக்கம். மதுபானத்தை குடிக்கிறவங்க உடனே அடுத்த கெட்ட சுவாபம், அடிக்கடி, சண்டை, வேசித்தம், விபச்சாரம், அசுத்தம் எல்லாம் வந்துடும். அந்த கலாச்சாரில் சொல்லப்பட்டிருக்குல்ல 19-20 அத்தனை 17 ஐட்டமும் அப்படி சுயங்கு வயிற்று சரீரத்துக்குள்ளே வந்து சரீரத்தை கெடுத்தோம், சரீரம் தீட்டுப்பட்டு போயிடும். அதனால தானியேல் சொல்லுகிறான், எனக்கு அது வேண்டாம். நீங்கள்லாம் குடிச்சு சந்தோஷமா இருந்து நீங்க ராஜா பண்ண விரும்புகிற படி இருக்குங்க. நான் வந்து என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், திராட்சை ரசத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஒருவன் சொல்றான், இந்த திராட்சை ரசம் சாராயத்தை வைன் குடிக்க கொடுத்ததே உங்க ஜீசஸ் தானே அப்படின்னு சொல்றான். நம்ம ஜீசஸ் திராட்சை ரசம் கொடுத்தாங்க குடிக்கிறது இப்படி சொல்றான். எப்படியெல்லாம் திருப்புறாங்க, உள்டாவை திருப்பி இப்படியெல்லாம் பேசுறான். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம வாய் தவறானவைகளை பேசக்கூடாது. ஒருவன் சொல்றான், நீ குடிக்கும் போது 4 பேர் நின்றுக்கிட்டு ஜீசஸ்ன்னு அடிச்சு குடிக்கிறாங்களா? அதை அடிச்சு குடிக்கிறாங்களா? அடிச்சு குடிக்கிறாங்களா? அதை ஜீசஸ்ன்னு அடிச்சு குடிக்கிறாங்களா? நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க, உங்களால் தானே சொல்லி தந்தாங்க, ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் தலைகீழாக மாற்றுறாங்க. கிடையவே கிடையாது. இயேசு தேவனுடைய பக்தன், தேவனுடைய நீதிமான், தேவனுடைய ஊழியக்காரன் தானியேல் சொல்கிற அந்த வசனத்தை வாசியுங்கள். என்ன தீர்மானம் பண்ணா? தானியேல் தீர்மானம் பண்ணது என்னது? நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன்,